மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அது வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் ஒரு நாடு அப்படின்னா தலைவன் இருக்கணும், ஒரு வீடு அப்படின்னா தலைவி சிறப்பா இருக்கணும், ஒரு நாட்டுக்கு தலைவன் சிறப்பா இருக்கணும், தலைவி சிறப்பா இருக்கணும், ஒரு வீட்டுக்கும் தலைவன் தலைவி சிறப்பா இருக்கணும். அது போல உடம்புக்கு அப்படின்னு பார்க்கும்போது தலை சிறப்பா இருக்கணும். தலைன்னு சொன்னோன்னே நீங்க எங்கெங்க போயிடாதீங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, இலை தலையை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய வைத்தியர். ஆனா இப்ப சொல்ல வர்ற தலை நம்முடைய தலையை சொல்றேன். நம்முடைய தலைன்னு ஆமா நீங்க சொல்றது புரியுதுன்னு இளைஞர்கள் வேறு விதமா நினைக்க கூடாது. உங்கள்கிட்ட நீங்க தினமும் அப்படி விதவிதமா ஹேர் கட்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தலை, மூளை சாங்கி மூளை மூடி இருக்கக்கூடிய நம்முடைய தலை. இந்த தலை சிறப்பா இருக்குது. இந்த தலை அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும், தலைமை பொறுப்பு இதெல்லாம் வரணும், ஒரு சிறப்பா இருக்கணும், வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆளா நம்ம பவனி வரணும் அப்படின்லாம் திங்க் பண்றது. எல்லாருமே திங்க் பண்றதுதான் அது. எல்லாரும் ஒரு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறது தான், தப்பு இல்லை. இதுக்கெல்லாம் அடிப்படை உந்துதல். இதெல்லாம் சிறப்பா இருக்கணும்னா உங்களுடைய மூளை சிறப்பாக இருக்கணும். வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே தங்களுடைய மூளை பலம் சிறப்பாக இருப்பதால் தான் ஆளுமை பலம் அவங்களுக்கு வந்துச்சு. அதான் உண்மையான ஒரு விஷயம். அப்ப மூளை சிறப்பா இயங்குறதுக்கு என்ன செய்யறது? மூளை சிறப்பா இயங்கணும். மூளை எப்போதுமே பலம் வாய்ந்ததா இருக்கணும். அதிக ஆயுளோட நீங்க வாழணும் அப்படின்னா மூளை வலுவா இருக்கணும். மூளை வலுவா இருந்தா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? மூளை பலமிக்கதாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய ஆயுள் பெருகும், நோய்கள் நம்மை விட்டு விலகும். முதல்ல எங்க தெரியுமா நோய் வந்தோம்னா என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட்ல சோர்ந்துடுறோம். திங்க் பண்ணி பார்த்தீங்களா? எந்த நோய் வந்தாலும் நீங்க சோர்ந்துருவீங்க. சோர்ந்தீங்கன்னா மூளை ஆஃப் பண்ணணும்னு அர்த்தம். எல்லா நோயுடைய இதை நல்லா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் சொல்ற விஷயத்த உள்வாங்குங்க. நான் சொல்றது இளைஞர்களுக்கும் சொல்றேன். இன்றைய கால இளைஞர்கள் இதை உள்வாங்கணும். மிஸ்லேடிஸ் பார்க்க எல்லாத்துக்கும் சொல்றேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. மூளை ஒரு நோய், எந்த நோயா இருந்தாலும் முதல்ல சோர்வடைய செய்யுது. ஏன் சோர்வடைஞ்சு போறான்? மூளை செல்களை முதல்ல பாதிக்குது போயிட்டு. அப்ப நம்முடைய உடல் சோர்வடையுது. ஏன்னா இந்த உடலுக்கு அனைத்து உங்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலித்து ஆணையிடுவது மூளைதான். எல்லாமே இறைவனர்களால் இந்த ஒரு நொடி அளவு கூட இல்லை, அதுக்கு முன்னதாகவே அவ்வளவு வேகமாக மைக்ரோ பவர் வேகம் சொல்லுவாங்களா, அப்படி ஒரு வேகத்தோட செயல்பட்டு கொண்டிருப்பது நம்முடைய மூளை. நீங்க நினைச்ச மாத்திரத்தில் அங்கே நடக்கும். பேசிட்டே இருப்போம், பேசி அவ்வளவு போகணும்னா கை ஆட்டோமேட்டிக்கா போய் வேலை செய்யும். மூளையினுடைய உத்தரவு. மூளை அவ்வளவு ரொம்ப ஷார்ப்பா இமீடியட்டா வேலை செய்யும். அப்படிப்பட்ட அற்புதமான மகா சக்தி வாய்ந்த மூளை என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை இறைவன் எல்லாருடைய தலையிலும் வைத்திருக்கிறார். அதை நாம் சிறப்பாக வைத்துக் கொண்டால் 2 விஷயங்கள் இருக்கு, 2 லாபம் இருக்கு. நீண்ட ஆயுளையும் பெறலாம், நீண்ட காலம் வாழலாம், பூமியில நோய் இல்லாமலும் வாழலாம். மெடிடேஷன் என்பது என்ன? எல்லா விதமான எண்ண ஓட்டங்களை தவிர்த்து விட்டு மூளையை ஓய்வு பெற வைப்பதுக்கு பேர் விழித்த நிலையில். எப்படி? விழித்த நிலையில் மூளையை ஓய்வு பெற வைக்கிற ஒரு செயல்தான் தியானம், தவம். இதுதான் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க எல்லாரும். இந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் பாருங்க, பெரிய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? நீங்க நான் பெரிய ஞானியாம்பாங்க. மெடிடேஷன் என்ன மீனிங் அது? அவர்கள் நீண்ட காலம் ஆயுளோட இருந்தார்கள், இந்த பூமியில உலா வந்தாங்க. திருமூலர் 3000 ஆண்டுகளை கடந்து இருந்தார். பாபாஜி 2000 ஆண்டுகள், இன்னைக்கு என்ன வருஷம், இதெல்லாம் 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்னமும் இமயமலையில் உலாவி கொண்டிருப்பதாக தகவல். அப்ப ஒரு சிலர் தான் அப்படியா? இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் சொல்றதா? இது கண்ணில் பார்க்க முடியாது சார் யாரையும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பார்க்க முடியும். பயிற்சியும் முயற்சியும் நமக்கும் இருந்தால். ஒரு விஷயம் இல்லை, இப்போ அமெரிக்க அதிபரை நீங்க பார்க்கணும், ஒண்ணு வேணாங்க, நம்ம மோடிஜியை நீங்க பார்க்கணும்னா உடனே இங்க இருந்து பார்த்துட முடியுமா? டெல்லிக்கு போகணும், அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்கான ஏற்பாடுலாம் இருக்குல்ல. இவ்வளவு விஷயங்களும் பண்ணி தான் அவரே பார்க்க முடியுது.
அப்ப இறைவனை பார்ப்பது என்றால் அதற்குரிய வழிமுறைகளை நாம் கையாண்டால் முடியும். ஏன் தெரியுமா? ரொம்ப தூரம் இல்லை, உங்களுக்குள்ளேயே இருப்பது. சரி, அந்த ஆன்மீகத்துக்குள்ள அப்புறம் போவோம். இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். அப்ப இந்த மூளை ஆற்றல் பெற வேண்டும் என்றால், மூளை பலம் பெற வேண்டும். மூளை பலம் பெற்றாலே எல்லா நோய்களையும் தீர்க்கலாம். இப்ப சித்தாவில் என்ன வரக்கூடிய இந்த கடுமையான நோயாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன மருந்து முக்கியமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மூளை ஆற்றலை அதிகப்படுத்துகின்ற மருந்து தான். இதுதான் சித்தாவுடைய அற்புதமான விஷயங்களே. இதுதான் மூளையை வலுப்பெற வைக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னவோ அதை மருந்துடன் இணைத்து விடுவோம். அப்ப அவன் உற்சாகம் எப்போ ஒரு பேஷண்ட் உற்சாகம் அடைவார்கள் என்றால் தங்கள் மூளையினுடைய திறன். எப்போ இறப்பு நிலையை நோக்கி போவாங்கன்னா மூளையில் உள்ள அணுக்கள் எல்லாம் இறக்க 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 ஆயுள் முடியும். இதுதானே தியரி, இதுதான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆக அது சிறப்படைய என்ன செய்வது? உச்சியில இருக்கக்கூடிய ஒரு காய், அந்த உச்சிக்காயை தொடர்ந்து நாம் அருந்தி வந்தால், அந்த உச்சிக்காயை தினமும் சாப்பிட்டு வந்தால் மூளை வலுவடையும். எதெல்லாம் உச்சியில காய்க்குதோ அதெல்லாம் மூளைக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, மூளையில் எப்படி ஓடுகள் மறைத்திருக்கிறதோ அதே போல அதையும் ஓடு மறைத்திருக்கும். மூளை எப்படி நம்முடைய உடம்புல மேல் பாகத்துல உச்சத்துல இருக்குதோ அதே மாதிரி அந்த காயும் உச்சத்துல இது மாதிரி மண்டை ஓடுன்னு சொல்றோம்ல, இதே மாதிரி ஓடு மறைத்ததாகவும் அந்த காய் இருக்கும். அது என்ன காய்? தேங்காய். தேங்காய் மூளை பழத்தை தரக்கூடியது. அதே போன்று உச்சியில் இருக்கக்கூடிய வில்வக்காய், மரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய வில்வக்காய் மூளை பலத்தை அதிகப்படுத்தக்கூடியது. ஞாபகத்தில் வச்சுங்க. இதெல்லாம் இந்த வரிசையில் வரும். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய், அடுத்தது வில்வக்காய். வில்வக்காய் மூளையின் பலத்தை அதிகரிக்கும். அதே போல இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? மூளை பலத்தை உடனடியாக சோர்வு இல்லாமல் ஆக அது தொடர்ந்து சாப்பிடக்கூடாது, ஒரு சில நாட்கள் மட்டுமே சாப்பிடணும். என்ன தெரியுமா? அது ரெண்டு விஷயம் இருக்கு. அது மேலா நெல்லின்னு ஒண்ணு இருக்கு, கீழா நெல்லின்னு ஒண்ணு இருக்கு. மேல காய் காய்க்கிறது மேலா நெல்லி, கீழே காய் காய்ப்பது கீழா நெல்லி. கீழே உள்ள கணைய புண்ணு, மஞ்சக்காமலை, கல்லீரல் பிரச்சனைகள்லாம் கீழே காய் காய்க்கிறது நிற்கணும். அதே மாதிரி அந்த செடி இருக்கும், மேலே காய் காய்க்கும். அது இன்றைய நம்முடைய மிஸ்டர் லேடிஸ்ல புதிய தகவல். இதை புரிஞ்சுங்க, மேலா நெல்லி என்று அதுக்கு பெயர். சித்த வைத்தியத்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆனால் இதையெல்லாம் யாரும் மருத்துவ உலகிலே சொல்லவில்லை, நாம் பதிவிடுகிறோம். முதற்கண்ணாக மேலா நெல்லியினுடைய அந்த தலை மூளை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும், பிரெயின் ஹூமர், பைத்தியம், இவர்களுக்கெல்லாம் மேலா நெல்லி சிறப்பாக செயல்படும். ஒண்ணு டார்ச்சரா இருக்கு, குழப்பமா இருக்கு அப்படிங்கிறோம்ல, நம்மளே அரபைத்தியம் ஆகிறோம்னு அர்த்தம். அப்ப அங்க டார்ச்சரு, அந்த இதெல்லாம் ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன, ட்ரெஸ்ஸு போட கூட விருப்பம் இல்லைங்க, அவ்வளோ ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப மிகச் சாதாரணமான விஷயம். என்ன விஷயம்? தேங்காய்ப்பால். தாய்ப்பாலுக்கு நிகரான நண்பர்களே. இறைவனால் நமக்கு கொடை, இறைவன் கொடுத்த கொடை தேங்காய். அதுல இன்னும் சிறப்பாக அந்த மூளை புத்துணர்ச்சி பெற அற்புதமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த தேங்காய்ப்பாலில் நம்ம அந்த தேங்காய்ப்பாலோட முக்கியமாக ஒன்று சேர்க்கணும். நீங்க கசகசா என்று ஒன்று, கசகசா அப்படின்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கே தெரியும். அதை ரொம்ப பேர் சொல்லுவீங்க, நாங்கள் இது மட்டன் குழம்புக்கெல்லாம் கசகசா அரைச்சி போடுவாங்க வாசத்துக்கு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. கசகசா மிக மிக அற்புதமானது, ஆனால் லிமிட்டாக சாப்பிடணும். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூங்க சொல்லும். இது கசகசா தேங்காயில போட்டு சாப்பிடும்போது இரவு சாப்பிடும், மாலை நேரத்தில் 7 மணிக்கு மேல் தேங்காய்ப்பாலில் கசகசா அரைத்து 1 ஸ்பூன் கசகசா போதும் தினமும். அதை தேங்காய்ப்பாலில் கொஞ்சம் நல்லா அரைச்சிடணும். அரைச்சு அதை தேங்காய்ப்பாலில் கலந்து நீங்க இரவு படுக்கைக்கு போக முன்னால் 1 டம்ளர் குடிச்சிட்டு படுத்துருங்க.
காலையில் நீங்கள் ஏன்னு கேட்டால் உறக்கத்துக்கான பணி நம்ம சுறுசுறுப்படையணும் இல்லையா, அதனால காலையில் அது வேண்டாம், கசகசா வேணாம். மாலையில் மட்டும் கசகசா சிறந்த தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம் வரும். மூளைக்கு அவ்வளவு வலுவை சேர்க்கும். மூளையை வந்து எல்லா டென்ஷனையும் குறைச்சி மூளை வலுவுள்ளதாக்கும். அது மட்டுமல்ல, நிறைய உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நீங்கள் வந்து ஒரு காளையை போன்று, கட்டிடம் காளை போல நீங்கள் துள்ளி குதித்து செயலாக்கம் பண்ணுவதற்கு மூளை எழுச்சி பெறும். ஆக இந்த மாதிரி இந்த மூளைக்கு தேவையான விஷயங்களை நிறைய சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை விட இன்னும் சிறந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அந்த காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்துங்க. மூளைக்கு அவ்வளவு ஒரு அற்புதமானது. அது என்ன காய்கறி தெரியுமா? ரொம்ப சிறந்த ஒரு காய்கறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, வெண்பூசணி. அதே மாதிரி பரங்கிக்காய், மஞ்சள் பரங்கி. இந்த மஞ்சள் பரங்கி அவ்வளோ ஒரு அற்புதமாக வேலை செய்யும். சாம்பார்லாம் முன்னெல்லாம் அப்படி சாதாரண செய்யுங்க. நீங்கள் மஞ்சள் பரங்கியை பயன்படுத்துங்க. கல்யாண பரங்கின்னு அதை சொல்லுவாங்க. அதை நீங்கள் வாரத்தில் 3 நாளாவது பயன்படுத்துங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மூளை குளிர்ச்சி அடைய செய்யும். மூளை உஷ்ணத்தை தணிக்கும். உஷ்ணம் தெரிஞ்சாலே சிறப்பு தான். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.